Please subscribe Sadhguru Sai Creations. ரெண்டு கையில் வச்சுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணாலே போதும். இல்லை ஒரு கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை நினைத்தாலே போதும். இந்த கல் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாவது உறுதி. கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கீங்களா? நீங்கள் பணம் வச்சு புழங்குற கோல்டு வச்சு புழங்குறீங்களா? இதே ஹார்ட் சக்கராவில் வச்சு உங்களுக்கு பால்குலேஷன் இருக்குது, படப்படன் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சு பாருங்கள், அதையும் தூக்கிறோம். கையில் வச்சு பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒன்று நம்ம விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற சில தூண்டுதல் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையை வரும் பார்க்கறதுக்கு. வாழ்க்கையில் இருட்டாகி மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய இது வீடு ஃபுல்லாக ஒரு அழகான வாஸ்து ரேடியேஷனை கொடுக்கும். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை காலி பண்ணிவிடுது, நெகட்டிவிட்டியை காலி பண்ணிவிடுது. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். எல்லோரும் அந்த சிறப்பான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும். எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கரெக்டாக சிறப்பாக அமைஞ்சிருச்சுனாக்கா எல்லாத்துக்குமே லக்குன்னு சொல்லுவாங்க. குட் லக் அப்படிங்கிறது அடுத்தபடி. ஒருத்தவங்களுடைய எனர்ஜி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 100%க்கு மேலே இருந்துச்சுனாக்கா அவங்க என்ன நினச்சாலும் நடக்கும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய பவர், இப்போ 60 வாட்ஸ் பல்ப் இருக்குன்னா அது 70 வாட்ஸ் மேலே இருந்துச்சுன்னா தான் கொஞ்சம் உபரி சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ராசி கற்கெல்லாம் போடுறோம். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100% ஒருத்தவங்களோட சக்தி இருக்குன்னா இந்த ராசி கற்கள் டிஷான்ற மாதிரி எக்ஸஸாக ஒரு பவர் கொடுக்கும். எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி தான். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். அந்த ஆசைக்குள்ளார மிகப்பெரிய ஒரு அழகு இருக்கும். அந்த அழகு எப்போ சிதைக்குதுன்னு பார்த்திங்கன்னா அழகுக்கும் ஆசைக்கும் நடுவில் ஒரு கேட் வச்ச மாதிரி தான். அதை எடுத்து விட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா வாழ்க்கையில் நம்ம என்ன நடந்தாலும் நடந்துடும். இதுதான் இந்த அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நம்ம அழகான பேர் போன ஒரு விஷயம்னு கேட்டிங்கனாக்கா மூலிகையின் பயன்கள். முன்னோர்கள் அழகாக எழுதி வச்ச ஒவ்வொன்றும் ஒரு மூலிகையோடைய பயன்கள், அதேமாதிரி ஒரு கல்லோடைய பயன்கள், அதேமாதிரி கொடுக்கக்கூடிய ராசி கற்கள், அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாதாரண குப்பையில் கிடக்கு பார்த்திங்களா கூழாங்கல், கருங்கல், அத்தனைக்குமே சக்தி உண்டு. நம்ம கிடக்குது கீழே கிடக்குது, ஆனால் அதுலேயும் சில இதை பார்த்திங்கனாக்கா கூழாங்கல் அருவியில் உருண்டு வருது பார்த்திங்கன்னா அந்த கூழாங்கலுக்கு ஒரு சக்தி உண்டு. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நவரத்னங்களுக்கு ஒரு சக்தி உண்டு. அதேமாதிரி ப்ரீசியஸ் ஸ்டோன், நான் ப்ரீசியஸ் ஸ்டோன் நிறைய பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு மனிதனுடைய ஆசை, இன்பம், துன்பம். ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நல்லாயிருக்கும், சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். சில பேருக்கு செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா இருக்காது, ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஸோ எது பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே ஓகே. ஆரம்பத்திலேயே பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஜாலியாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாமே கிடச்சிருச்சுனாக்கா பிற்பாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் பார்த்திங்கன்னா அந்த கடைசி காலகட்டத்தில் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பம்லாம் இருப்பாங்க. இப்போ எது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே நியூட்ரலைசேஷன் தான். ஆனால் வாழும் காலங்களில் ரெண்டையுமே ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எப்படி வந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, நம்ம ப்ளஸ் அப்படிங்கிறக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்டுக்கு நம்ம ஒரு சூப்பரான பவர் கொடுத்தோம்னா அது நடந்தே தீரும். இது ஒரு பகுதி. இப்போ ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா மைனஸ், அதாவது ப்ளஸ் மைனஸ் இல்லாத மனுஷனே கிடையவே கிடையாது. ஸோ அப்போது நம்மளுடைய சக்தியை பெருக்கெடுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஸ்டோன் வகையில் நிறையா சொல்லும் பொழுது சிந்தாமணி, நீங்கள் பாருங்கள் சிவக சிந்தாமணி. சிந்தாமணிங்கிற வார்த்தையே ஒரு அழகு. சிந்தாமணிங்கிற விஷயமே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி காப்பியத்தில் அவ்வளோ அழகான ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சிந்தாமணிங்கிற ஒரு பேரை கொண்ட ஒரு கல் கருப்பு கலரில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லைட் வச்சு பார்த்திங்கன்னா இவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ இது நேச்சுரலாக விளையக்கூடிய ஒரு கல். இந்த சிந்தாமணி கல்லை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சிந்தாமணி அப்படின்னாக்கா ஒளி விளக்கு. ஒரு வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றுது அப்படின்னு கேட்டால் இந்த சிந்தாமணி கல். ஸோ இதை கையில் இருக்கும் பொழுது ஒருத்தனுடைய டார்க் பிளேஸ், டார்க் வேர்ல்டு, டார்க் விஷயம், டார்க் அப்படிங்கிற நான் இருட்டில் தள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கல்லுன்னா சிந்தாமணி. சுடரே சுடர் மிகுந்த விளக்கே சிந்தாமணியே அப்படின்ற ஒரு வார்த்தை அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த சிந்தாமணின்னு சொன்னது பல விஷயங்களை குறிக்கும். மணி அப்படின்னா பார்த்திங்கன்னா மூலையில் இருக்கக்கூடிய இந்த கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்லை கூட குறிக்கும், கையில் போட்டிருக்கிற கல்லையும் குறிக்கும். ஆக ஒரு மனிதன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல சொல்லு கூட சிந்தாமணி தான். மணியாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிந்தாமணிக்கல் ஆன்லைன்லேயும் கிடைக்கிது. உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த நார்மலாக கிடைக்கக்கூடிய ஒரு கல் தான், ஆனால் கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் கிராம்ஸில் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த கல்லை எப்படி யூஸ் பண்ணலாம்? ரெண்டு கையில் வச்சுட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணாலே போதும். இல்லை ஒரு கையில் நீங்கள் வச்சுட்டு உங்களுக்கு வேண்டியதை நினைத்தாலே போதும். நீங்கள் கையில் வச்சு ஒரு 2-3 மினிட்ஸ் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அது உங்களுடைய எனர்ஜிக்கு ஜெனரேட் ஆகி அதுக்கப்புறம் டிவியேட் ஆகி அதுக்கப்புறம் உள்ளே போய் எல்லாமே சர்க்குலேஷனுக்குள்ளே வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கல்லும் நம்ம போடும் பொழுதும் சரி, கையில் வச்சுருந்தாலும் சரி, சாதாரண கூழாங்கலுக்கே உள்ள சக்தி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஜீவக சிந்தாமணி மாரி ஒரு சிந்தாமணி கல் இருக்குது பார்த்திங்களா, அதை பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிறது அந்த விஷயமே உங்களுக்கு நான் பதிவாக போடுறேன். இந்த கல் கையில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சமாவது உறுதி.
இதே கல்லை ஒரு பவுலில் போட்டு ஒரு தண்ணியில் உள்ளே போட்டு வைக்கலாம். உங்கள் ஹாலில் வைக்கலாம், பிஸ்னஸ் பிளேஸில் வைக்கலாம். இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா கடையில் வைக்கலாம். எங்கே வேணாலும் ஒரு தண்ணியில் போட்டு சும்மா வச்சாலே வேலை செய்யும். தண்ணியில் போடும்போது பஞ்சபூதமாகிய நீர்நிலையில் அது சக்தி அதிகமாக வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணிக்குள்ளார சாதாரண கல் போட்டாலே அது சக்தி உண்டு. அதனால தான் சொல்கிறேன். ஃபிஷ் டேங்க்கில் போடுறோம் பார்த்திங்கன்னா ஒரு கல், அதுக்கே பார்த்திங்கனாக்கா அந்த எனர்ஜியாகி அது வீடே வந்து சூப்பராகும். அதேமாரி தான் ஒரு கிளாஸ் பவுலில் தண்ணியில் இந்த சிந்தாமணி கல்லை போடலாம். இது ஒன்று. கேஷ் பாக்ஸ் வச்சுருக்கீங்களா, நீங்கள் வந்து பணம் வச்சு புழங்குற கோல்டு வச்சு புழங்குறீங்களா, அந்த இடத்துல இந்த சிந்தாமணி கல் வைக்கலாம். எங்கெங்கெல்லாம் விருத்தியாக வேண்டும், லைட்னிங், எனக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூடகமாக இருக்குது, மூடி போட்ட மாதிரி என் லைஃப் மாட்டிக்கிச்சு, எந்த பிஸ்னஸில் உங்களுக்கு லாஸில் வருதோ அந்த பிஸ்னஸ் பேர் கூட நீ ஒரு பேப்பரில் எழுதி அந்த கல்லை தூக்கி வைக்கலாம். பேப்பர் வெயிட் மாதிரி எது உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது பேப்பரில் எழுதி அந்த அதுக்கு மேலே அந்த சிந்தாமணி கல்லை வைங்க. எங்கே விருத்தியாக வேண்டும், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதே கல்லை எடுத்து நீங்கள் உச்சந்தலையில் கை வச்சுட்டு என்னோடய உடல் ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்களேன், உங்களுடைய ஆறாவை ஹீல் பண்ணிவிடும். இதே ஹார்ட் சக்கராவில் வச்சு உங்களுக்கு பால்பிளேஷன் இருக்குது, படப்படன்னு இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வச்சு பாருங்கள், அதையும் தூக்கிடும். எந்த இடத்துல மைனஸ் இருக்கோ அந்த இடத்துல இந்த கல்லை வச்சால் அது ப்ளஸ்ஸாக மாறும். இடத்துலையும் அப்படி தான், உங்கள் எண்ணத்துலையும் அப்படி தான், நீங்கள் எழுதி வைக்கிறதுலையும் அப்படி தான். எந்த இடம் இது வந்து பீடை பிடிச்ச இடம், இது விளங்காத இடம், விளங்காதவன் என்ன சொன்னாலும் சரி, எது விளங்கலையோ எது டார்க் பிளேஸோ அங்கே வச்சிங்கன்னா இந்த சிந்தாமணிக்கல் ஒளிரத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையை. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழ்க்கையில் எப்படிலாம் கஷ்டப்படுறோன்னு சொன்னேன். ஸோ ஏதாவது எதை தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி தேடல் ஜாஸ்தி இருக்குது. என்னென்னமோ ஏதோ பண்ணி பார்க்குறாங்க, எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுதா சார்? நான் இதெல்லாம் வச்சு பார்த்தேன் சார், எனக்கு ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. இதை வச்சு பார்த்தேன், எத்தனை நாள் வச்சுருந்துருப்பீங்க? அதுதான் விஷயம். வாங்கி வச்சு பார்க்குறது 2-3 நாளில் உங்களுக்கு ஏதோ செட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறது. பயம், என்னடா இது நமக்கு நெகட்டிவாக தோன்ற மாதிரி இருக்குது. எப்பொழுதுமே ப்ளஸ் மைனஸ் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மருந்து சாப்பிட்டாலும் 48 நாள், ஒரு விதை போட்டாலும் முளைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள். உங்கள் கிட்டே கொஞ்சம் ஒரு பொருள் வந்துச்சுன்னா, இது பெரியவங்க சொன்னது நம்ம சொல்கிறோம்னா அதை வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 40 நாள், ஒரு மாதமாவது நீங்கள் டைம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இல்லையா, அடுத்த சோர்ஸ் போங்க, அடுத்த பரிகாரம் போங்க, அடுத்த சொல்கிறத கேளுங்க. ஒரு விஷயத்தை நம்ம வந்து உங்கள் காதுக்கு வந்துருச்சு நீங்கள் செய்ய தொடங்கிட்டீங்க அப்படின்னா கையில் வச்சுக்கோங்க. சிந்தாமணி கல்லுங்கிறத பற்றி சின்ன சைஸ்லேருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. பார்க்க கருப்பாக இருக்காக கருப்பான ஸ்டோன் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா மேலே ஸ்கின்னு மட்டும் தான் உங்களுக்கு பிளாக்கிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் அதை டார்ச் பண்ணிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கையில் வச்சு பார்த்தாலே நமக்கு ஏதோ ஒன்று நம்ம விஷயத்தில் நீங்கள் நினைக்கிற சில தூண்டுதல் செய்யும் அப்படின்ற நம்பிக்கையே வரும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப சாஃப்டாக அவ்வளோ அழகாக அந்த கல் இருக்கும். சரிங்களா? நீங்கள் கூகுளில் போயிட்டு சிந்தாமணி கல் அப்படின்னு போட்டு பாருங்கள், அது வீடியோ இருக்கும், ஃபோட்டோ இருக்கும், அதை பற்றிய டீட்டெயில் இருக்கும். நான் சொல்கிறத விட தாண்டிய டீட்டெயில்ஸும் இருக்கும். ஏன் இந்த பதிவு உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கையில் இருட்டாகி மூளையில் முடங்கி கிடக்கக்கூடிய, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய பயம் உள்ளவர்கள், தாழ் மனப்பான்மை உள்ளவர்கள், எப்போ பார்த்தாலும் எதையாவது நெகட்டிவாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிற விஷயம், நெகட்டிவாக தானாக தோணுது சார், நான் எங்கே சார் தோன்றேன்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்கெல்லாம் தலைவாணிக்கு அடியில் இந்த கல்லை போட்டுருங்க. ஸோ சிந்தாமணிக்கல் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தே தீரும். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். நம்பி கை வைத்து தொட்டு கை வச்சா மட்டும்தான் எதுவுமே. நம்பி கை வச்சா சாதாரண கூழாங்கல்லும் மகா கல்லாக மாறும். அப்போ உங்களுடைய எனர்ஜியை கடத்தி உங்களுக்கு பிடிச்சி சரணாகதியோடு நம்ம இதை வாங்குகிறோம், இதை கையில் வச்சுக்கிறோம், இது நமக்கு நன்மை தரும் அப்படின்னு சொன்னால் தான் உங்களோட மூளை உங்கள் உடம்போட கேட்டே ஓப்பன் ஆகும். ஈவன்தோ அது வந்து அமிர்தமாகவே இருந்தாலும் நீங்கள் கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சிங்கன்னா அது உங்களுக்கு வேலை செய்யாது. இதை தான் நீங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். பரிகாரமாக இருக்கட்டும், இந்த கல்லாக இருக்கட்டும், நான் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும். நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னாக்கா, என்னை நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கீங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், என் கேட்டை வந்து லாக் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியில் உள்ள நின்றுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிட்டீங்கன்னாக்கா நானும் வரேன் நின்று இருப்பேன். யார் கேட்டை திறக்கிறது? நீங்கள் திறந்தால் மட்டும்தான் நான் உள்ளே வந்து உங்களுக்கு நல்ல செய்தி சொல்ல முடியும். இதுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த விஷயத்தையுமே உள் வாங்கி கொள்ள வேண்டும், உள்ளே வரவழைக்க வேண்டும். அது உங்களுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் வந்து பேசி அதில் தேடி அதை செஞ்சு பார்த்துட்டு ஒரு மாதமாவது டைம் கொடுங்க. ஏன்னா உங்களோட கரை எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியாது. சில பேருக்கு சின்னதாக இருக்கும், ஒரு நூல் அளவில் இருக்கும், டக்குன்னு போய்டும். சில பேருக்கு சணல் அளவு இருக்கும், கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு தடிமனான ஒரு கயிறு சைஸில் இருக்கும். இல்லைனா 2 mm 3 mm 4 mm 5 mm இல்லைனா அழிக்க முடியாத கரையாக கூட இருக்கும். வாங்கி வந்த கர்மா அப்படி கூட இருக்கலாம். அதுக்கு நமக்கு வந்து சுரண்டி எடுத்துட முடியாது, செவுறு பாதிக்கப்படும். அதனால தான் நின்று நிதானமாக எந்த ஒரு பரிகாரமும் சரணாகதியோடு நம்பி கை வைத்து செய்தால் கண்டிப்பாக பலன் இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் உபதெய்வங்கள் சப்போர்ட் பண்ணணும், உங்கள் உடம்போடைய சக்தி வந்து அதை கிரகிச்சிக்கணும். அதுக்கப்புறம் தான் ரூட் காசஸ்லேருந்து கிளியர் பண்ணணும். அதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஒரே வாரத்தில் செய்யலை, எல்லாம் சினிமா மாதிரி இன்றைக்கி செஞ்சிட்டோம்னா மந்திர மாதிரி ஆயிடுச்சு, நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அவ்வளோதான் தூக்கி போட்டு போய்ட்றீங்க. ஸோ
எதுக்காக அவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிந்தாமணி கல்லையும் அதுமாதிரி நினச்சிடாதீங்க. எந்த ஒரு விஷயமே அதுமாரி தான். இது வந்து உங்ககிட்ட வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட இருக்கிற கரையை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணும். உங்ககிட்ட இந்த குறையை வந்து ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணும். உங்ககிட்ட என்ன நிறை இருக்கோ அதை பாசிட்டிவ் பண்ணணும். ஆக உங்கள் குறை இல்லாத மனிதனும் கிடையாது, நிறை இல்லாதவங்க கிடையாது, எல்லாம் தெரிஞ்சவர்களும் யாரும் கிடையாது, எல்லாம் தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஒளியை மகா ஒளியாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி தான் இந்த சிந்தாமணிக்கல். அதனால் இதை வாங்கி பத்திரமா வச்சுக்கோங்க. உங்களுடைய பேக்கெட்டில் வச்சுக்கலாம், உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம், கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது நல்ல பயணம் வந்து அமையும். அதை பயம் இல்லாமல் போயிட்டு வரலாம். உங்களோட பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கலாம், நீங்கள் வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணுறவங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி வைக்கலாம். நீங்கள் எல்லா வேணாலும் பண்ணுங்கள். ஆனால் கூட இந்த சிந்தாமணி கல் இருந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய வெளிச்சம் வரும். இது உண்மை. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா காமன், எல்லா மதத்தினருமே யூஸ் பண்ணக்கூடியது தான். வீட்டுக்கு வைக்கிறீங்க அப்படின்னாக்கா சில பேர் சொல்லுவாங்களே ராசிக்கல் இவங்களுக்கு செட் ஆகாது, இதுக்கு செட் ஆகும். அப்படி கிடையாது. இந்த கல் எல்லாத்துக்குமே செட் ஆகும். இந்த வீட்டுக்குன்னு ஹாலில் ஒரு சின்ன பவுலில் போட்டு வைக்கிறீங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ளவர் வாஷ்குள்ளே சும்மாவே போட்டு வைக்கிறீங்க. இது வீடு ஃபுல்லாக ஒரு அழகான வாஸ்து ரேடியேஷனை கொடுக்கும். ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை காலி பண்ணிவிடுது, நெகட்டிவிட்டியை காலி பண்ணிவிடுது. அதாவது தேவையில்லாத எல்லாத்தையும் கிரகிச்சுக்கிட்டு அதை பாசிட்டிவாக என்ன மாற்றக்கூடிய சக்தி இந்த சிந்தாமணி கல்லுக்கு உண்டு. ஸோ அதனால தான் சர்ச் பண்ணி கை கண்ட ஒரு பரிகாரமாக இந்த கல்லை உங்களுக்கு நான் அதை வந்து சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக கூட இருக்கலாம். இது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக அதை போய் சேர்த்துடுங்க. ஏன்னா இந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு வகையில் கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால தான் ஏதோ ஒளி அப்படி ஒரு இந்த ஒளி கிடைக்காதா அதை பிடிச்சிட்டு வெளில வந்துட மாட்டோமா, இந்த வழி கிடைக்காதா இதில் போய் நம்ம சக்ஸஸ் பண்ணிட மாட்டோம்னு நினைக்கும் பொழுது ரொம்ப பெரிய ஒரு செலவெலாம் இருக்காது. சிம்பிளாக குட்டியாக சில மாற்றங்களை செய்தாலே போதும், உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு வெளிச்சம் இருக்கும். இதை தான் முன்னோர்கள் சொன்னாங்க, கை கண்ட பரிகாரம். இதுவும் அது மாதிரி தான். நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.